ஹலோ கைஸ், முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இந்த ஹால் டிக்கெட் இஷ்யூஸ்லாம் வந்து நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா வந்து முன்னாடிலாம் 1 மாதம், அடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாள், இப்போலாம் 10 நாளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நிறையா சேனல்ஸில் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து நம்மளுக்கு பதில் கிடைக்குமா என்ன அப்படின்னா அது நம்மளுக்கு டவுட்டு தான். பட் அட்லீஸ்ட் நம்ம சைட்லேருந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே IBPSல நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான அந்த கிரிவன்ஸ் ரெட்ரஸல் லிங்க் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 இயர்ஸாகவே என்ன பண்ணாங்க, வேணும்னே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா அது தொடர்ந்து ஒரு ப்ரிலிம்ஸ், அடுத்த நாளே ஒரு ப்ரிலிம்ஸ், அதுவும் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம தூக்கி வேற ஒரு ஊரில் போடுறது, நம்ம கொடுக்காத இடத்துல வந்து மாற்றி போட்டு விடுறது, இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகுறாங்க. ஈவன் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தாலுமே பேங்கிங் செக்டரில் இந்த ஒரு விஷயம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இது எதுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது அட்லீஸ்ட் நமக்கு அதுக்கு கொண்டு போகிற மாதிரி நம்ம ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஃப்யூச்சரில் இது சரி, இது ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ரொம்ப நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க, நாலு பின்ன வந்து இது நம்மளுக்கு பாதிப்பாகும் கூட ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க அவங்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டோன்னா அதை பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக எக்ஸாம் இருக்குது, அதே தான் அப்ளைஸ் ஃபார் இன்டர்வியூ. அதனால தயவு செஞ்சு இன்டர்வியூ அடுத்து வந்து IBPS POக்கு நீங்கள் கிளியர் ஆகும்ன்ற ஹோப் இருந்தாலும் ஓகே, இல்லை இப்போ ரீசெண்டாக IOB LBO LIC AO எதில் நீங்கள் கிளியர், SBI PO முக்கியமாக எதில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு IBPS PO உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம் அப்படின்ற ஹோப் இருந்துச்சு அப்படின்னாலும் தயவு செஞ்சு நாளைக்கு மார்னிங் 11 o'clock மதுரையில் மார்க் இன்டர்வியூ நடக்குது. ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் மார்க் இன்டர்வியூக்கு வந்துருங்க மக்களே. நாளைக்கு இன்டர்வியூ ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால என்னால் இன்னைக்கு லைவ் கொண்டு வர முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை, see you.